ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி ஃப்ராத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ். நம்ம 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே ஒரு சீரியஸாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ அதில் எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஃப்ராத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து டயக்ராம் நீங்கள் வரையணும், ஓகேவா? டயக்ராம் ப்ளஸ் தியரி ரெண்டுமே இதில் இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராத் ஃப்ளோடேஷன் ப்ராசஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், இதோடைய எந்த காரணத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சல்ஃபைட் ஓரில் இருக்கிற தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ராஸ்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ் டு கான்சென்ட்ரேட்னா என்ன, ரிமூவல் ஆஃப் கேங், ஓகேவா? ரிமூவல் ஆஃப் கேங் தான் என்னது, ரிமூவல் ஆஃப் கேங் தான் கான்சென்ட்ரேஷன். கேங்னா என்ன, நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல், சிலிஷியஸ் மேட்டர், இதெல்லாமே சேர்ந்து தான் கேங், ஓகேவா? ஸோ இது வந்து சல்ஃபைடோரை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் கலினா ஜிங்க். தென் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து என்னது லெட், அப்போ லெட் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் வந்து இதில் இருக்கும், இதுலேயுமே சல்ஃபர் இருக்குது, ஜிங்க் சல்ஃபர், லெட் சல்ஃபர் தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோடைய பிரின்சிபல்னால் என்ன, இதோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியலி வெயிட்டட், ப்ரிஃபரன்ஷியலி வெயிட்டட்னா என்னன்னா ஓர் எல்லாத்தையுமே, ஓர் பார்ட்டிக்கல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறோம். கேங் பார்ட்டிக்கல் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம். அதுதான் இதுக்கான மீனிங். ப்ரிஃபரன்ஷியல் வெயிட்டட்னா என்னன்னா ஓர ஆயில்லையும் கேங்கை வாட்டர்லையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அடுத்து இதோடைய ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதை எந்த ப்ராசஸ் செய்முறை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு க்ரஷ்ட் ஒரு நான் வந்து ஓர் எடுத்துக்கிறேன், அதை நல்லா நசுக்கிக்கிறேன், நசுக்கி அதை வாட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன், வாட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரோத்திங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரோத்திங் ஏஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், நுரை வரதுக்காண்டி நான் ஃப்ரோத்திங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறேன். பைன் ஆயிலும் ஈக்குவலட்டஸ் ஆயில் அப்படின்ற 2 ஃப்ரோத்திங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் மாலிகுல். கலெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய டயக்ராம் வந்து பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன், கொஞ்சம் கோளாராக தான் வரைகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் டயக்ராம்னு அசியூம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுதான் டயக்ராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேங் எல்லாமே இதில் மொத்தமாக எப்படி இருக்கும், நம்ம கேங் ஓர் எல்லாத்தையும் சேர்த்து தானே மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ கேங் எல்லாத்தையுமே கீழே செட்டில் பண்ணிடும். இது கலெக்டர் மாலிகுல். இந்த சோடியம் மெத்தில் ஜான்தைட் என்ன பண்ணுவோம்னா கேங் எல்லாத்தையும் கீழே செட்டில் பண்ணிக்கும், ஓர் எல்லாத்தையுமே மேலே மேலே தள்ளிடுறோம், ஓகேவா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த கலெக்டர் மாலிகுலை யூஸ் பண்ணுறோம், புரியுதா? கலெக்டர் மாலிகுல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓரையும் கேங்கையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கலெக்டர் மாலிகுல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கலெக்டர் மாலிகுல் தான் என்னது, சோடியம் மெத்தில் ஜான்தைட் தான் கலெக்டர் மாலிகுல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? நல்லா அதுக்கு ஹேர் ப்ளோ பண்ணுறேன். அதாவது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் முட்டை எக்கை வந்து பார்த்தீங்கன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்களேன், நமக்கு நுரை ஃபார்ம் ஆகும். எப்படி, அதில் காற்று போக 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 நமக்கு நுரை ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் நான் இதுலேருந்து ஏர் ப்ளோ பண்ணுறேன், ஓகேவா? நான் இதில் வந்து ஏர் ப்ளோ பண்ணுறேன், ப்ளோ பண்ண எனக்கு நுரை எல்லாமே மேலே வந்துடும், ஓகேவா? ஸோ அப்போ ஓர் பார்ட்டிக்கல் அட்டாச் டு தி ஃப்ரூட். ஸோ அப்போ இந்த ஓர் பார்ட்டிக்கல், ஓர் மேலே இருக்கிறது தானே, அப்போ நம்ம இதை கீழே மிக்ஸ் பண்ண மேலே நுரை வந்துடும், அப்போ நுரையும் ஓரும் சேர்ந்துடும். ஸோ அப்போ ரைஸ் ஆன் தி சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்னால் மேலே இருக்கும். அடுத்து ஃப்ரோத் இஸ் ஸ்கீம்ட் ஆஃப். ஃப்ரோத் இஸ் ஸ்கீம்ட் ஆஃப்க்கு மீனிங் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் அதை வந்து எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது. அப்போது நிறைய நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஓரை அப்படியே ஃபுல்லாக ட்ரைனா காஞ்சி போன மாதிரி மாற்றுறேன், ஓகேவா? அடுத்து கேங் பார்ட்டிகல் செட்டில் அட் த பாட்டம். ஸோ கேங் வந்து பாட்டமில் செட்டில் ஆயிரும். அடுத்து இதோடைய டிப்ரெசிங் ஏஜென்ட் என்னது, எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், டு ப்ரிவெண்ட் அன்வான்ட் சல்ஃபைட் ஓர் ஃப்ரம் ஃப்ளோட்டிங். நுரை வர்றப்போ தேவையில்லாத சல்ஃபைட் ஓரை இது கூட சேர விடாமல் இருக்கிறது டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். சோடியம் சைனைட், சோடியம் கார்பனேட். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னா சோடியம் 2 டைம்ஸ் ஆகும், சைனைட் 4 டைம்ஸ் ஆகும், சேர்ந்து வந்துடும், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதை ஒரு ஸ்டோரி மாதிரி இப்போ சொல்லிடலாமா? இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், சல்ஃபைட் ஓரில் இருக்க தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் கலினா ஜிங்க். இதோடைய பிரின்சிபல் என்ன, ப்ரிஃபரன்ஷியலி வெயிட்டட். ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஷியலி வெயிட்டட்னா என்ன, ஓரை ஆயிலில் கலக்க விட்றேன் அண்ட் கேங்கை வாட்டரில் மிக்ஸ் பண்ண விட்றேன்.
அடுத்து இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஓரை நல்லா நசுக்கி அதை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ளோட்டிங் ஏஜென்ட்டையும் கலெக்டர் மாலிகுலையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியிருக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அது கூட ஏரை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ண அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக சுற்ற நுரை வரும். ஸோ அப்படி நுரை வர்றப்போ ஓர் வந்து நுரை கூட சேர்ந்துடும். கரெக்டாக அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நுரையை நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஓர் எல்லாத்தையுமே ட்ரை ஆக்குறேன், காஞ்சி போகிற மாதிரி ஆக்குறேன். லாஸ்ட்டாக கேங் வந்து அடியில் செட்டில் ஆயிடும். டிப்ரெசிங் ஏஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாத சல்ஃபைடோரை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சோடியம் சைனைட், சோடியம் கார்பனேட் இதெல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்கான புரிஞ்சுது நம்புகிறேன். ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நீங்கள் எப்படி நோட்ஸ் உங்களுடைய எக்ஸாம்ஸில் எழுதணும். இதில் கொடுத்துருக்கேன், அழகாக கொடுத்துருக்கேன். ப்ராசஸ் ப்ராசஸ் வெறும் 9 பாயிண்ட் தான். 9 பாயிண்ட் மட்டும் இருந்தாலே போதும். ப்ளஸ் டயக்ராமை நீங்கள் அழகாக நீட்டாக இதே மாதிரி வரையணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இதில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கம்ப்ளீட்டாக இதுதான் வரையணுன்ற அவசியம் இல்லை. இதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இது எல்லாமே ஒரே சைடே மார்க் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். ஓகேவா பசங்களா? ஸோ புரிஞ்சது நம்புற ஃப்ராஸ் ரொட்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.